ரைட். சோ முதலாம் கேள்வி பாருங்க, சர்வதேச அலகு அல்லாதது. சோ எஸ்ஐ அலகு அல்லாதது கேட்கிறாங்க. சோ கிலோகிராம், கிலோகிராம் எழுதியக்குள்ளேயே கேபிட்டல் கே கேபிட்டல் ஜி எழுதுறார், அது பிள்ளையே சிம்பிள் கே சிம்பிள் ஜி எழுதி இருக்கணும். அதனால அதுதான் என்ன, சர்வதேச அலகு அல்லாதது. மற்றதிலே பார்த்துருவோம், மீட்டர் சிம்பிள் எம், அது சரி. செகண்ட் சிம்பிள் எஸ் சரி. அடுத்து ஜூல் கேபிட்டல் ஜே சரி. அடுத்தது கேள்வின், கேள்வினுக்கு கேபிட்டல் கே எல்லாம் எழுதணும் சரி. இது கிலோ கிராம், கிலோன்றது முச்சேர்க்கை. சோ கிலோக்குரிய குறியீடு சிம்பிள் கே. முச்சேர்க்கை கேபிட்டல்ல வரக்கூடாது இல்ல, முச்சேர்க்கை கிலோக்கு குறியீடு சிம்பிள் கே. நாங்கள் மெகா எல்லாம் எழுதுக கேபிட்டல் எம் தான், முச்சேர்க்கை இருக்கலாம், பட் கிலோக்குரியது சிம்பிள் கே, இடையில வரக்கூட உண்டும். அப்ப எப்படி எழுதியிருக்கணும், இது பிள்ளை முதலாவது விட. அடுத்து இரண்டாம் கேள்வி பாருங்க, என்னவா, 4 மாணவர்கள் விசையின் அலகினை எழுதியுள்ள விதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சோ விசையின் அலகு எழுதியிருக்கிறோம். 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. சோ இது வந்து பிள்ளை. ஏன் பிள்ளை, இது எழுதுறா இப்படி எழுதியிருக்கணும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. சோ இந்த ஒவ்வொரு அடிப்படை கணியங்களுக்கும் இடையில ஸ்பேஸ் ஒண்ணு வந்திருக்கணும். இதுதான் சரியா எழுதுற முறை. சோ இப்படி எழுதுல பிள்ளை. ஓகே தானே, இங்க ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கார், ஸ்பேஸ் விட்டுருக்கணும். அடிப்படை அலகுகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு இடைவெளி வரணும். ஓகே தானே, அப்ப ஏ கூட்டு பிள்ளை, பி கூட்டப்ப சரி. ஏன், அதுக்கு எப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, பி கூட்டு சரி. அடுத்த சியில் எழுதியிருக்க கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இப்படியும் எழுதலாம். இந்த மீட்டர் பெர் செகண்ட் எழுதியிருக்க இது ஒரு அழகா இருக்கும், இது ஒரு அழகா இருக்குது, அதனால ஆர்முடல் அழகு தானே, இப்படி எழுதி கொள்ளலாம். அப்ப சியும் சரி. டி நியூட்டன், நியூட்டன் என்றது விசையின் அழகுதான், அதுவும் சரிய செயலகு. எங்களை கேட்கிறாரு என்ன, மேற்குறித்த அலகின் சரியான விதம் அல்லது விதங்கள் பிசிடி ஆகியன மாத்திரம். 5வது விட, ஐந்தாவது விடை சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க, தேர்ட் கொஸ்டின். என்னவா, ஒரு ஊடகத்தினோடு அலை விருத்தியாகும் போது அலையின் இடப்பெயர்ச்சி வைசமன் ஏசைன் கேட்டியினால் தரப்படும். ஒரு இடப்பெயர்ச்சி வைசமன் ஏசைன் கேட்டியால் தரப்படுதாம். அப்ப இங்க வையன்றது இடப்பெயர்ச்சி. இவர் என்ன கேட்கிறார், ஏ அல்லது வீச்சமும் டி நேரத்தையும் குறிக்கும். இங்கு கேயின் அலகு. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சைனுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோணம். அப்ப இந்த சைனுக்குள்ள இருக்கிறவற்ற அலகு என்ன, ரேடியன். கோணத்தின் அலகு ரேடியன் இல்லையா, எஸ் அலகு. இவ்வளவு ரேடியன்ல வரணும், கே இன்டு டி. ஆனா டிக்கு செகண்ட், நேரம் எல்லோ செகண்ட். அப்ப இந்த கேக்கு என்ன இருக்கணும், ரேடியன் பெர் செகண்ட் இருந்தா தான் செகண்டும் செகண்டும் ஒரு ரேடியன் என்று வரும். அப்ப கே இன் அலகு என்ன, ரேடியன் செகண்ட் -1, ரேடியன் பெர் செகண்ட். 4வது விட. ரைட். அடுத்தது 5ஆம் கேள்வி பாருங்க, சரி 4ஆம் கேள்வி.
ஒரு பையனை போல் 2 மடங்கு திணிவுடைய ஒரு மனிதன் ஒரு உயரத்தை ஏறுவதற்கு 2 மடங்கு நேரத்தை எடுக்கின்றான். என்னவா ஒரு உயரத்துக்கு தான் ஏறிடும். ஒரு பையனும் ஏறுறார், மனிதனும் ஏறுறார். படியில ஏறாருன்னு வைங்க. சோ பையனும் ஏறுறார், மனிதனும் ஏறுறார். இப்ப பையனுக்கு திணிவு எம்ண்டா, மனிதன திணிவு 2m. ஓகே இருக்கு. சோ 2 மடங்கு நேரம். பையனுக்கு எடுத்த நேரம் டி என்ன அவருக்கு 2t ஆகும். 2 மடங்கு நேரம். மனிதனால் செய்யப்பட்ட மனிதனால் விரியமாக்கப்பட்ட வலுவுக்கும் பையனால் விரியமாக்கப்பட்ட வலுவுக்கும் உள்ள விகிதம் ஜாது. இப்ப உங்களுக்கு தெரியும் வலு வேலை இங்கு நேரம். இவன் மேல போறதுக்கு என்ன வேலை செய்யணும்? மேல என்ன படிக்கு மேல, அங்க வேலை இல்ல. படிக்கு மேல போறதுக்கு செய்யற வேலை என்ன? எச்சியறதுக்கு போயிடும். அப்ப எம்ஜிக்கு எதிராக தானே வேலை செய்யணும். நிறைய தூக்குறதுக்கு தான் வேலை செய்யணும். அப்ப இங்க செய்த வேலை எம்ஜிஹெச். பையன் செய்த வேலை என்னன்னு கேட்டா எம்ஜிஹெச், அதன் கீழ் டிஆர்டி. அப்ப மனிதன் வேலை என்ன? மனிதன் என்ன வேலை செய்யறார்? தண்டை வயிற்ற தூக்குறார் 2mgh. அவருக்கு எடுத்த நேரம் 2t. அப்ப அதுக்கும் மேல mgh ஓவர் t தான். பையனுக்கும் மேல mgh ஓவர் t தான். மனிதனுக்கும் சராசரி வேலை mgh ஓவர் t. அப்ப இங்க கேட்டது என்ன? மனிதனால் விரியமாக்கப்பட்ட வலுவுக்கும் பையனால் விரியமாக்கப்பட்ட வலுவுக்கும் உள்ள விகிதம் ஜாது. ஒன்றுதான், ஒன்றுக்கு ஒன்று. முதலாவது இல்லையா? செய்த வேலை கூட, மனிதன் செய்த வேலை கூட, ஆனா அதுக்கு இருந்த நேரமும் கூட. அவன் சராசரி வேலை ஒன்று. ஓகே ரைட். அஞ்சாம் கேள்வி பாருங்க. என்னவா? அளவிடைக்கு வரையப்பட்டுள்ள உருவில் புள்ளி ஓவில் தொழிற்படும் ஓஏ ஓபி ஓசி ஓடி எனும் 4 விசைகளின் கூட்டுத்தொகை. இது அளவிடைக்கு கிரிக்காராமா. இங்கால 5 பாக்ஸும் நீளப்பாட்டுக்கு 5 பாக்ஸ், இங்க 2. நானும் அப்படியே கேட்கிறேன். இப்ப அளவிடைக்கு கீறப்பட்டிருக்குது. இதுல இப்படி ஒரு விசை இருக்குது ஓடி. அடுத்தது ஓஏ. இது ஓசி. சரி, இப்ப இந்த 4 விசைகளின் கூட்டுத்தொகை, காவிகளின் கூட்டுத்தொகை என்ன இருக்கிறார்? இப்ப முதல்ல இந்த ஓபிக்கும் ஓடிக்கும் விளைவில் என்ன வரும்? ஒரு பாக்ஸ் வரும் இல்ல. இங்கால 3 பெட்டி இருக்கு, அங்கால 2 பெட்டி இருக்குது இல்ல. சோ ஓபி தானே, ஓஏ ஓபி ஓசி ஓடி. சோ இதுல 3 பெட்டி, இதுல 2 பெட்டி. அப்ப இந்த ஓடிக்கும் ஓபிக்கும் விளைவில் வந்து ஒரு பெட்டி இந்த பக்கம் தானே இல்லையா? இருக்கட்டும். இனி ஓஏக்கும் ஓசிக்கும் என்ன வரும்? இணையரத்தை பூர்த்தி செய்தால் இப்படி 4 பெட்டிக்கு வருவார். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு இணையரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றையோடு சந்திக்குமல்லோ, இருகுருடும். அப்ப ஒரு மூளை விட்டம் இது, அப்ப மற்ற மூளை விட்டம் இது, சந்திக்கிற புள்ளி இதுண்டா 2 குருடும். இது இதையும் சமன். அப்ப இங்க 2 பெட்டி இல்லை, இங்க 2 பெட்டி, 4 பெட்டி. அப்ப இந்த விளையுள் இது இன்னும் 4 பெட்டிக்கு வருவார். எதுக்கு? ஓஏக்கும் ஓசிக்கும் விளையுள் 4 பெட்டிக்கு வருவார். இதுல ஒரு பெட்டி இந்த எதிர் திசையில இருக்கு, அப்ப கழிப்படும். எத்தனை பெட்டி? இந்த பக்கம் 3 பெட்டி வரும். இந்த திசையில 3 பெட்டி வரும் இல்ல. அதான் விளைவுக்கு ஆவி. எங்கள்கிட்ட இதை சொல்றதுக்கு ஓஇ இருக்குது. ஓஇ என்றது ஒரு பெட்டின்னு காவி.
OE என்றது ஒரு பெட்டிக்குரியது. அப்படி 3 பெட்டி என்றா 3 OE என்று சொல்லலாம். இதை வச்சு OE வச்சு சொல்றேன்டா. OB வச்சு சொல்றேன்டா. OB 2 பெட்டி. எனக்கு 2 பெட்டிக்கு தான் OB என்றா ஒரு பெட்டி எவ்வளவு? OB by 2 ஒரு பெட்டிக்குரியது. அப்படி 3 பெட்டி இல்லோ. அப்ப 3/2 OB இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நீங்க OB திசையை சொல்லணும், அந்த திசையிலே. அப்ப OE என்று சொன்ன அந்த திசையில வரும். அப்ப OE 3 மடங்கு. அப்ப 3 பெட்டிக்குரியது. OB குறியதும் சொல்லலாம். அப்ப இதுல என்ன இருக்குது? 3 OE காவி. 5வது மைனஸ் ஓடின்னு சொல்லி இருக்கலாம். ஓடி 3 பெட்டி தானே, மைனஸ் ஓடின்னு சொல்லி இருக்கலாம். மைனஸ் ஆன்சர் இல்ல தானே. அப்ப இப்படி சொல்றோம். ஓகே, ஆறாம் கேள்வி பாருங்க. என்னவா? ஏகமபி எனும் இரு பொருட்களின் வேக நேர வரைவுகள் ஒரே அச்சில் வரையப்பட்டுள்ளதை அருகில் உள்ள உரு காட்டுகின்றது. இதற்கு ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுகளை ஒரே அச்சில் வரைந்தால் அவற்றை சரியாக தருவது. இப்ப வேக நேர வரைவு கிரிகிறது. இது வேக நேர வரைவு. வேக நேர வரைவுல மைனஸ்ல வேகம் கூடி குறையுது, அது ஏன்னு வந்திருக்க. அடுத்ததுக்கு மைனஸ்ல குறைஞ்சு கூடுது, வேகம் குறைஞ்சு கூடுது, இது பி இருக்கு. இப்ப இது கொத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுகிறோம். சரி, இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்குன்னா என்ன வரும்? ஏக்குறோம். ஏக்கி வேகம் கூடுது, வேகம் மைனஸ்ல கூடுது, என்ன எதிர் திசை. அப்ப எதிர் திசையில இயங்குறார், வேகம் கூடுது. இப்ப உங்களுக்கு தெரியும் எதிர் திசையில இயங்குற. இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துக்கிறோம், எல்லாம் 0ல இருந்து வலிக்கிறார். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இங்கால என்ன இடப்பெயர்ச்சி கூடுது, இங்கால என்ன இடப்பெயர்ச்சி குறையுது, மைனஸ் தான் எதிர் திசை. இப்ப இங்க வேகம் கூடுது, எதிர் திசையில வேகம் கூடுது. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சியை விட இடப்பெயர்ச்சி கீழே எதிர் திசையில. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சியை விட அடுத்த செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சி கூட. ஏன் வேகம் கூடுது? அப்ப முதல் செகண்டுக்கு போனதை விட அடுத்த செகண்டுக்கு போனது கூட. நான் எதிர் திசை என்னபடி இடப்பெயர்ச்சி குறையுதுன்னு கீழுக்கு. அப்ப குறையக்க முதலாவது செகண்டுக்கு விட அடுத்த செகண்டுக்கு கூட. அப்ப என்ன தொடர்ச்சி வரைக்க இப்படி ஒரு வளை. அப்ப ஏக்குரியது இப்படி வளை. விளங்குதா இது? வேகம் கூடுது எந்த திசையில? எதிர் திசையில. எதிர் திசையில வேகம் கூட இடப்பெயர்ச்சி குறையும். அப்ப இடப்பெயர்ச்சி குறையுதுன்னு இப்படி. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு முக்கோணமே தான் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு இவ்வளவு குறையுதுண்டா அடுத்த செகண்டுக்கு கூட. என் வேகம் கூடுது, கூடவா இடம்பெயர்வேன். அப்ப தொடர்ச்சியா கூடிக்க முடியாது. பிறகு இதுக்கு அங்கால வேகம் குறையுது. வேகம் குறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சியை விட அடுத்த செகண்டுக்கு கொஞ்சமா போற. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு இவ்வளவு, அடுத்ததுக்கு இவ்வளவுண்டா இப்படி வரும். இடப்பெயர்ச்சி இந்த மாதிரி வருவேன். அப்ப முதல்ல இப்படி வந்து பிற இப்படி வருது. இதான் என்னதுக்குரியது? ஏக்குரிய கிராம். இப்ப பிக்கு எப்படி வரும்? இந்த தொண்டு பிக்கு வருது முதலாவது இல்லையா? அப்ப இது முதலாவது பிக்குரியது இப்படி வரும். பிறகு இது ஏக்குரியது, அதுதான் இது. இந்த இந்த இதுவும் ஒரே மாதிரி, இதுவும் ஒரே மாதிரி. அப்ப ஏக்கு ரெண்டாவதாக இருந்தது பிக்கு முதலாவது வரும். இந்த ரெண்டாவதாக இருந்தது முதலாவது வரும், முதலாவதாக இருந்தது ரெண்டாவது. இதான இந்த இடப்பெயர்ச்சி நேரம். அப்ப எத்தனாவது கிராஃப்? முதலாவது கிராஃப். இப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேரம் இப்படித்தான் கீறணுமோ என்று கேட்டா அப்படி இல்லை. இதே இடப்பெயர்ச்சி நேர வரவ
இப்படியும் இருக்கலாம். இப்ப எம்சிக்குள்ள இந்த ஆன்சர் தான் இருக்கின்றபடியா ஓகே, இதுதான் சரி. இது முதலாவது விடை. இப்ப எம்சிக்குள்ள இப்படி ஒரு ஆன்சர் இருந்திருந்தால் இதையே வச்சுக்கொண்டு முடிவெடுக்கலாம். அதுக்காக சொல்றேன். இப்ப இடப்பெயர்ச்சி நிறைவேறவு இப்படியும் இருக்கலாம். எப்படி இப்படி வந்து இப்படி வர்ற மாதிரி எங்க அல்லது இந்த இடப்பெயர்ச்சி நிறைவேறவு இப்படியும் இருக்கு. என்ன சொல்றீங்க சார்டா? வேக நேர வரைவு தான் தந்திருக்காரு தவிர இடப்பெயர்ச்சி எங்க ஸ்டார்ட் பண்ணுது? இடப்பெயர்ச்சியின் ஆரம்ப பெருமானம் என்ன? ஆறாவது சொன்னவர 0 இல்லையே. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துதா எதிர் திசையில இயங்குதான் இல்லையே. என்ன ஆனா வேகம் மைனஸ் எதிர் திசை, இடப்பெயர்ச்சி குறையணும். இடப்பெயர்ச்சி கீழுக்கு தான் வரணும், குறையணும். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது. ஏன் இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்து இவர் இங்கனேக்கு ஆரம்பத்துல இங்கனேக்கு இருந்து வந்திருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு இடப்பெயர்ச்சி இருந்து குறைஞ்சு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இடப்பெயர்ச்சி நிறைவேற இப்படி எங்க இருக்கலாம். கட்டாயம் இதுதான் கீரோணும் இல்ல. இப்ப எம்சிக்யூல என்ன 5 ஆன்சரையும் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். எல்லாமே 0 இல்லைன்னு தான் கிரிக்கார் அந்த கடைசியை தவிர. அப்ப கடைசி வராதுபடியா முதலாவது. ஓகே தானே? அடுத்து 7ஆம் கேள்வியே பாருங்க. என்னவா? நகரும் நுணுக்கு காட்டியின் அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் குறிக்கப்பட்டுள்ளது. வேணியர் அளவுடையில் 50 பிரிவுகள் 49 1/2 மில்லிமீட்டர் பிரிவுகளுடன் பொருந்துகிறது. அப்ப இது வளமையான நகர் நுணுக்காட்டு தானே. பிரதான அளவுடைய 1/2 மில்லிமீட்டர், வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை 50. அப்ப இழிவு எண்ணிக்கை என்ன? வளமையான இருக்கு என்னபடியா நேரடியாவே போடலாம் 0.01. அப்படி இல்லைன்னா என்ன போடுவீங்கள்? பிரதான அளவுடைய 1/2 மில்லிமீட்டர், வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை 50, அரைங்கள் 50 என்றால் 1க்கு 100, 0.01 மில்லிமீட்டர். இப்ப இழிவு எண்ணிக்கை தெரியுது. என்ன சொல்றார்? நுணுக்கு காட்டியல் குறித்தொரு வாசிப்பு 6.78 மில்லிமீட்டர் என பெறுவதற்கு பிரதான அளவுடையில் உள்ள ஒரு பிரிவுடன் பொருந்த வேண்டிய வேணியர் அளவுடைய ஆகும். இப்ப எத்தனையாவது வேணியர் பிரிவு பொருந்தன்னு கேட்கிறார். இப்ப உங்களுக்கு வாசிப்பு என்ன இருக்கு? 6.78 மில்லிமீட்டர் இல்லையா? 6.678 நுணுக்காட்டில எங்க இருக்கு? நான் நார்மலா ரீடிங் எடுக்கக்குள்ள இப்ப எப்படி வரும்? 1, 1.5, 2, 2.5, 3 பிரதான அளவுடை ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல இருக்குது. அதுக்கு பிறகுதான் மிச்சத்தை பொருந்தும் பார்க்கணும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு 1, 1.5, 2 இதுல இருந்தா என்ன வரும்? 1.5 விட கூட. இதுக்குள்ள இருந்தா 2 விட கூட. பேணியற்ற 0. அப்ப இந்த 6.78ல பேணியற்ற 0 எங்க இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல 6 இதுல 7 இருந்தா பேணியற்ற 0 எங்க இருக்கும்? 6.5க்கு அங்கால இருக்கு. ஏன் 6.78 இல்லோ 1/2 மில்லிமீட்டர் பிரிவு படி போகுது. அப்ப 6.5க்கும் 7க்கும் இடையில இருக்கு. அப்ப நீங்க வாசிப்பு எழுதுவீங்கள். வாசிப்பு சமன் எதுக்கும் இடையில இருக்கோ அதுல சின்ன. அப்ப 6.5 சக எத்தனையாவது வேணியர் பொருந்தது? அதான் காணும். பொருந்துற வேணியர் பிரிவு எண்ணிக்கை எக்ஸ், இழிவு எண்ணிக்கை 0.0. இதை கொண்டு கழிச்சு என்ன வேணும்? 0.28 சமன் 0.01 எக்ஸ். 100ஆல பெருக்கி விடுங்க 2 பக்கம். எக்ஸ் சமன் 28. அப்ப எத்தனை? 28வது பிரிவு பொருந்தும். இப்ப இதுல 6க்கு பிறகு இருக்குமென்னு எடுக்கக்கூடாது. வேணியற்ற 0
அரை மில்லிமீட்டர் பிரிவா இருக்குது. 6க்கு பிறகு 6.5க்கும் 7க்கும் இடையில இருக்கும். அப்பதான் சரியான வாசிப்பு. 6க்கு பிறகு இருக்குன்னு எடுத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு பிழைக்கும். இழிவெண்ணிக்கு என்ன எடுக்கணும்? 1 மில்லிமீட்டர் பிரிவு எடுக்கணும் பிரதான அளவு. பிரதான அளவுடைய 1 மில்லிமீட்டர் படி எடுத்தாலும் அப்படி எடுக்கணும். அது இங்க 6.5க்கும் 7க்கும் இடையில இருக்கும். அப்ப குறைஞ்ச பெறுமதி 6.5. இதுக்கு எத்தனாவது விடை? 28வது பிரிவு பொருந்தது. 4வது. எட்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? கிடையுடன் தீட்டா கோணத்தில் அறியப்பட்ட ஒரு பொருளின் கிடை இடப்பெயர்ச்சி Sx, நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி Sy நேரத்துடன் மாறுபடுவதை வரைவுகள் காட்டுகின்றன. எனின் தீட்டா சமனாக இருக்கும். இப்ப கிடை இடப்பெயர்ச்சி மாறுற கிராஃப் தந்திருக்காரு Sx. அது சீரா மாறுது. அப்ப கிடை வேகம் என்ன? இந்த படித்திறன் தான் கிடை வேகம். படித்திறன் என்ன? 20 இது 2 இது 20. அப்ப கிடை வேகம் Vx வந்த அளவு 20 20 10. இது கிடை வேகம். இது நிலைக்குத்திர பேச்சு வந்திருக்காரு. நிலைக்குத்திர பேச்சு Sy எப்படி தந்திருக்கார்? இப்படி தந்திருக்கார். அதி உயர் இடப்பெயர்ச்சி என்ன? 5. ஒரு செகண்ட் எங்களுக்கு தெரியுமில்ல, மேல போறார். இது அதிக நிலைக்குத்திர பேச்சு மேக்சிமம் அதிக உயரம். அதி உயரம் 5 மீட்டர். மேல போறதுக்கு 1 செகண்ட் வேறுண்டா, 1 செகண்ட் 5 மீட்டர் போறாருண்டா ஆரம்ப 10. ஏன்? எனக்கு தெரியும், நிலைக்குத்தா 10ஓடு இயங்கினால் 1 செகண்ட்ல இவர் எவ்வளவு தூரம் போவார்? நிலைக்குத்தா 5 மீட்டர் போவார். என் திருப்பி கீழே வரைக்கும் 5 மீட்டர். அப்ப ஆரம்ப நிலைக்கு தூரம் என்ன இருக்கணும்? 10. நேரடியா எழுதலாம். நாங்கள் நேரடியா படிச்சிருப்போம். 1 செகண்ட் 5 மீட்டர் போவார். 5 மீட்டர் போறாருன்னா ஆரம்பம் என்ன? 1 செகண்ட்ல 10 குறையோடும். ஆரம்பம் 10. நேரடியா போடாதாக்கள் இப்படி போடுவோம். நிலைக்குத்தா SMN/UT பிளஸ் காப்பேட்டிஸ்கேட போடுவோம். என் நிலைக்குத்தி அமர் முடுகிறார். இடப்பெயர்ச்சி 5. ஆரம்பம் காணணும். அது 1 செகண்ட்ல 1. அமர் முடுகள் -10 இன்டு T வர்க்கம் 1. அப்ப 5 சமன் U 5. இந்த 5 ஞாபகம் U 10. நேரடியா போட பழகி இருக்கணும். அப்ப ஆரம்ப வேகம் 10, நிலைக்குத்தாகும். கிடை வேகமும் 10, நிலைக்குத்து வேகமும் 10. பெரிய கோணம் எவ்வளவு? 45. இப்படியும் 10, இப்படியும் 10. விளைவுகள் நிறைய. விளைவுகள் எந்த திசையில் வரும்? 45 பாகை கோணத்துல வரும். அப்ப ரியல் கோணம் என்ன? 45 பாகை. மூன்றாவது ரியல் கோணம் 45 பாகை. விளங்குதல் இது. சொம்பாகல்லே பாருங்க. இப்ப இதுக்கு நேரடியா டான்டீட்டா போட இல்லாது. எப்படி? இப்படி போட இல்லாது டான்டீட்டா. ஒருத்தன் கேட்க இப்படி பெரிய பாதையில இயங்குதுதானே டான் போடலாண்டு. இந்த தூரம் 10, இது 5. இப்படி போடலாம். இது டான் போட்டா இங்க இந்த கோணம் தான். ரியல் கோணம் இது. இந்த ரியல் வேகத்தை நீட்டினீங்கன்னா வேற எங்கேயோ போகும். ஓகே, அப்ப அதுக்கு டான் போடுற இல்ல. அப்ப இப்படிதான் காணணும். இடைவேளை நிலைக்கு தூரத்தை கண்டு போட்டு ரியல் கோணத்தை காணுது. சரி, 9ஆம் கேள்வி பாருங்க. இப்ப 9 பாருங்க. என்னவாம்? ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் மூவிசைகளின் கீழ் ஒரு பொருள்
பொருள் ஒன்று சமநிலையில் உள்ளது. ஒரே தளத்துல தொழிற்பெற மூவிசை. அப்ப இப்ப போட்டுன்னா போட்டுன்ற தளத்துல இருக்குது. ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லல, ஒரே தளத்துல தொழிற்பெற 3 விசை. அதே நேரம் அது சமநிலையிலையும் இருக்காமா. 3 விசைகளின் கீழ் பொருள் சமநிலையிலையும் இருக்குது. ஓகே, முதலாவது கூட்ட பாருங்க. இத்தளத்தில் உள்ள புள்ளி பற்றியும் விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்கள் நட்சத்திர கூடுதல் 0. எஸ், ஏன் சமநிலையில இருக்காரல்லோ, எங்களுக்கு தெரியும் சமநிலையில இருந்தா எந்த ஒரு புள்ளி பற்றியும் வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமன். அதன திருப்புதன தத்துவம். சமநிலையில ஒரு பொருள் இருந்தா வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமன். அப்ப கூட்டினா அச்சரணை கூடுத வலஞ்சுழி திருப்பம் பிளஸ் என்றா இடஞ்சுழி திருப்பம் வந்து மைனஸ். அப்ப கூட்டினான்னு வேறு 0. 2 சமன், 1 பிளஸ் 1 மைனஸ் 0. அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் சமநிலையில இருந்தா எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பங்களின் அச்சரகணித கூடுதலை 0. அதன் அச்சரகணித கூடுதல்னா பிளஸையும் மைனஸையும் கருதி கூட்டுறது. இப்ப வலஞ்சுழி திருப்பம் பிளஸ் எடுத்தா இடஞ்சுழி திருப்பம் மைனஸ், அப்படி கூட்டுறதுதான் அச்சரகணித கூடுதல்னு சொல்லுவோம். பிளஸ் மைனஸை கருதி கூட்டுறது அச்சரகணித கூடுதல். அது 0 சரியான கூற்று. சமநிலையில இருந்தால் திருப்பங்களின் அச்சரகணித கூடுதல் 0. ஓகே, இரண்டாவது கூட்டு பாருங்க. விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும். இப்ப இந்த விசைகள் என்று தாக்கக்கோடு ஒரு புள்ளியில சந்திக்கணுமா? 3 விசைன்னு தான் தந்தவர். அது சமாந்தர விசையா இல்லையான்னு தெரியல. இப்படி சமாந்தரமா இருந்திருந்தால் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சமாந்தரமா இருந்தா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவர் என்ன சொல்றார்? சந்திக்கும் என்றார். சந்திக்கலாம் என்றா சரி, சந்திக்கும் என்றா பிள்ளை கட்டாயம் இல்ல. ஏன் அந்த 3 சமாந்தரமா இல்லையான்னு தெரியல இல்லையா? அடுத்த விட்டு பாருங்க. விளையுள் விசை 0. எஸ், சமநிலையில இருக்கின்ற விளையுள் விசை 0 தானே சமநிலையில இருக்கும். டி கூற்று. ஏதாவது இரு விசைகளின் விளையுள் விசையானது 3வது விசையின் பருமனுக்கு சமனாகும். எஸ், எனது 3 விசையான சமநிலை கேட்க பிண்டையும் கியூண்டையும் விளையுள் 3வதுக்கு பருமன்ல சமன். ஆனா எது திசை? இப்ப ரெண்டு விளையுள் விசை 3வது சமன் பிள்ளை 2 விளையுள் விசையில பருமன் 3வது பருமனுக்கு சரி. அப்பதான் படி சார். அப்ப இது விதை ஏசிடி சரி. அப்ப ஏசிடி ஆகியன உண்மையானவை. 4வது விட ஓகே தானே? நான் இந்த கேள்வி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோமோ, அது முக்கியமானது. நான் படிப்பிச்சதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி எல்லாம் செய்யக்கூடிய இருக்கும். அதை நீங்க தான் சொல்லணும். ஓ இல்லையா? சரி, இப்ப 10ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? பொருள் ஒன்று கரடான பாதையில் மாறாக்கதி வியுடன் பியிலிருந்து டி வரை இயங்க செய்யப்படுகிறது. ஓகே, மாறாக்கதி வியுடன் பியிலிருந்து டி வரை இயங்க செய்யப்படுகிறது. பொருளின் மீது தொழிற்படும் இயக்கவியல் உராய்வு விசை எஃப் ஆனது அது இயங்கும் தூரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரைவு. இப்ப மாறாக்கதியோட இயங்குதுன்னு சொல்றாரு இல்ல, அப்ப இயங்குது. இயங்கினா இயக்கவியல் உராய்வு விசை. இயக்கவியல் உராய்வு விசை என்ன செய்யாது? மாறாது இல்லையா? எப்ப மாறாது? செவ்வன் மருதாக்கம் மாறாத வரைக்கும் மாறாது. அதான் கவனம், இம்பார்ட்டன்டா இருக்கும். எஃப் சமன் மியூ ஆர். இயக்கவியல் உராய்வு விசைன்றது மாறாது. ஓகே, ஆனா இப்ப செவ்வன் மருதாக்கம் மாறினா மாறுதானே? அப்ப செவ்வன் மருதாக்கம் மாறாத வரைக்கும் மாறாது. சரி, பாப்போம்.
இப்ப எப்படி கொண்டு போறார்? இப்படி ஒரு கிடைத்தளத்துல போனவர் பிறகு 60 பாகை சாய்வுள்ள ஒரு தளத்துல போய் 30 பாகை சாய்வுள்ள ஒரு தளத்துக்கு வந்து திருப்பி போறார். எல்லா இடத்துலயும் மாறாக்கத்தையோட போறார். அப்ப ஏதோ ஒரு விஷயம் எடுத்துட்டு போறார். இப்ப இங்க ஒரு இயக்கவியல் ஒரு ஆய்வு இருக்கு. அது என்ன? F is equal to mu r. இந்த இடத்துல F is equal to mu r ஏதோ ஒரு பெருமானம் இருக்கு. அப்ப நான் நேரத்துக்கு இயக்கவியல் உராய்வு செய்யணும்னா சோ இந்த பெருமானம் இங்க இருந்து இங்க வரைக்கும் மாறாது. மாறாதா? சோ r வந்து இங்க என்னதுக்கு சமன்? mu into mg. சோ இதுல இருந்து இது வரைக்கும் mu into mg. பிறகு இப்ப இதுல போறேன். இதுல மேல எடுத்து கொண்டு போயிருக்க இங்கேயும் இயக்கவியல் தான். ஆனா இங்க ஆறு எவ்வளவு? இந்த ஆறு இல்லையா? ஆறு என்னது சமன்? mg cos 60. இந்த கோணத்துல cos கூறு mg cos 60. cos 60 அரை. அப்ப இது mg by 2. அப்ப இப்ப ஒரு ஆய்வு என்ன வரும்? mu mg by 2. அப்ப இது என்ன பாதி ஆகுது. இது இந்த பாதியா வந்து மாறல. ஏன் இங்க இருந்து இங்க வரைக்கும் சமமரதாக மாறாது. அப்ப பாதியில மாறும். கிடைக்கோடு அச்சு சரிஞ்சிருக்கிறது காட்டி பாக்குறேன்ல. ஓகே, இது மாறாது. திருப்பி இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் மாறாக்கதையோட கொண்டு வர்றாரு இயக்கவியல் ஒரு ஆய்வு. அதுக்கும் என்ன போடணும்? இப்ப எம்ஜி சைன் தீட்டாவை இதுல பாக்கல ஏன் சொல்லுங்க. அப்ப இயக்கவியல் ஒரு ஆய்வு வந்து நீ வாழலாம் மேக்சிமமே நார்மல் தமிழ்ல இருந்தா தான் எம்ஜி சைன் தீட்டாவும் சப்போர்ட் பண்ண ஒரு ஆய்வு அது கொஞ்சம் குறைக்க இது மாறும். இப்ப இங்க இயக்கவியல் ஒரு ஆய்வு என்ன மேக்சிமம் இப்ப மியூ ஆர் தான். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மியூ இன்டு ஆர். மியூ இன்டு இப்ப கீழே வரைக்கும் ஆர் எவ்வளவு? இதுல எம்ஜி காஸ் 30. அப்ப எம்ஜி காஸ் 30 வந்து √3/2. இப்ப இது √3/2 இதை விட பெருசு, இதை விட சின்ன. ஒன்றை விட √3/2 1.7 அப்ப 0.8 சம்திங். அப்ப ஒன்றை விட குறைவு, இதை விட கூட. அப்ப இது ரெண்டுக்கும் இங்க நீங்க வரைக்கும் மாறாது. பிறகு என்ன நடக்கும்? பிறகு கிடைத்தளத்துல எங்க போறார்? அது பழைய பெருமதி. அப்ப எந்த கிராஃப் வரும்? எது இருக்கு? மூன்றாவது இல்லையா? மூன்றாவது விளங்குது இல்ல? அது இது இயக்கவியல் உராய்வு செய்யறபடியா? இயக்கவியல் உராய்வு செய்யறது மேக்சிமம் மியூஆர். அப்ப இந்த மியூஆரின் படி பார்த்து அடுத்து 11வது வினா பாருங்க. என்னவா? சமபக்க முக்கோணி ஏபிசியின் உச்சிகள் ஏபிசியில் சமபக்க முக்கோணி ஏபிசியின் உச்சிகள் ஏபிசியில் உச்சிகளில் இருந்து இடையம் வழியே பி கதியுடன் இயங்கும் 3 சமதிணிவுள்ள துணிக்கைகள் ஓவில் மோதுகின்றன. இது ஒரு முக்கோணி ஏபிசி. எப்படி இருக்கு? ஏ மேல இருக்கு. இப்ப இது இடையம். உங்களுக்கு தெரியும் இடையங்கள் சந்திக்கிற புள்ளி மைய புள்ளி இல்லையா? ஜி 2:1 ரேஷியோல இருக்கு மிருகடுகம். இப்ப சமபக்க முக்கோணி என்றபடியா இது சமச்சீரர். சமபக்க முக்கோணி ஒரு கோணம் 60, இடையம் வந்து நடுவுல இருக்கும், இருகுறாக்கியாவும் இருக்கும், எல்லாம் சமச்சீர்.
இப்ப 3 திணிக்கைகள் எப்படிப்பட்ட துணிக்கை? V கதியுடன் இயங்கும் 3 சமதிணிவுகள் ஓவில் மோதுவது. இப்ப இடையத்தின் வழி இது ஒன்று இயங்குது B, இதுல ஒன்று இயங்குது B, இதுல ஒன்று ஓவில வந்து சந்திக்குது. இப்ப எல்லாமே இந்த இடையத்தின் வழியில வருது சமச்சீர். சமச்சீரா இருக்கிறதால பிழையுளுந்தம் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? 0 இதுக்கு நீங்க சமச்சீரா இருக்கிறபடியா பிழையுளுந்தம் 0. சார் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இது சமபக்க முக்கோணின் இடையம் என்றபடியா இந்த மூன்றும் சமனான கோணத்துல இருக்கும். இப்படி இடையம் நான் இப்படி கேட்கிறேன், 3 விசை தொழிற்பட்ட எப்படி வரும்? இப்படி 3 விசை தொழிற்பட்ட விளைவுகள் என்ன வரும்? சமச்சீர். எல்லா கோணமும் சமம். 120 120 120. விளைவு விசை 0. உள்நோக்கி தொழிற்பட்டாலும் விளைவு விசை 0. அப்ப உந்தம்ன்றதும் காவிதானே, விசைய போலதானே. அப்ப இது ஒரு உந்தம், இது ஒரு உந்தம், இது ஒரு உந்தம். அப்ப விளைவு உந்தம் என்ன? 0. ஆரம்ப உந்தம் 0. அது விளங்குதோ? இல்லைன்னா கூறு பிரிச்சு காட்டணும். எப்படி? இது MV, இதுக்கு MV sin 40 sin 30, இதுக்கு MV sin 30 sin 30 அரை. அப்ப இதுக்கு கூறு அரை MV, இதுக்கு கூறு அரை MV. அரை MVயும் அரை MVயும் 2 MV. MV இது MVயோட கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்க MV cos 30, இது MV cos 30 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சோ விளைவுகள் வந்து 0. ஓகே, ஆரம்பம் வந்து 0. அப்புறம் என்ன இருக்கிறார்? மொத்தலின் பின் A ஓய்வுக்கு வர B திரும்பி வந்த பாதை வழியே B கதியுடன் செல்கின்றது. என்னவா? மொத்தலின் பின் A ஓய்வுக்கு வர B வந்த பாதை வழியே B கதியுடன் செல்கிறது. அப்படித்தானே வரணும். அது என்ன? திரும்பி வந்த பாதை வழியே, அங்க ஒரு குழப்பம். சோ வந்த பாதை வழியே B கதியோடு செல்லுது. அப்படித்தானே வரணும். B இது B இல்லையா? இந்த B என்ன செய்யணும் என்றா வந்த பாதை வழியே திரும்பி போகுதுன்னு வரும். திரும்பி வந்த பாதை வழி, அந்த திரும்பிக்கு பக்கத்துல ஒரு கம போட சரி, திரும்பி வந்த பாதை வழியே B கதியுடன் செல்கிறது. அப்ப திருப்பி இங்க போறார். அப்ப Cக்கு எந்த திசைன்னு இருக்கிறார். டேய், ஆரம்ப உந்தம் 0 இறுதி உந்தம் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். ஏதான் நின்றுடுது, ஏ பத்தி கவலை இல்லை. ஆனா இப்ப B என்ன செய்யுது? இந்த OB வழியை இப்படி திரும்பி வர்றார். அப்ப உந்தம் 0 ஆகணும்டா C என்ன செய்யணும்? C வந்து அதுக்கு எதிர் திசையில போகணும். அப்பதான் உந்தம் 0 ஆகும். அப்ப என்ன வரும்? OB வழியே BO வழியே இல்லையா? டேய், இது B, OB வழியே தான் B இயங்குது. அப்ப C எப்படி போகணும்? B ல இருந்து ஓக்கு இயங்கும் மேல் நோக்கி இல்லையா? சோ BO திசையில B கதியோட இயங்கணும். அப்படி ஒரு ஆன்சர் இருக்கோ? அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. டேய், B கதியில BO திசை, OB திசை என்ன பிள்ளை? அங்க இருந்து இங்க இல்ல, இங்க இருந்தாங்க. BO திசையில இயங்கும். அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. என்ன? என் OB தான் இருக்குது. மூன்றாவது டேய், B வந்து திரும்பி வர்றார். இவர் திரும்பி வர்றாருன்னு இவர் அங்கால போனாதான் என்ன வரும்? விளைவில் இருந்தா 0 ஆகும். அப்ப இது B கதி. ஓகே, எந்த திசை? BO வழியே இருக்கணும். அப்படி ஒரு ஆன்சர் இல்லையா? இது விடை இல்லை. சோப்புனா இருக்கணும். உங்களுக்கு கென்சப் இல்லைங்கன்னா சரி, சோப்புனா இல்லையான்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல இல்லையா? கன்செப்ட் விளங்கி இருக்கணும். என்னன்னு செய்யணும்? பன்னெண்டாம் கேள்வி பாருங்க. என்னவா?
குறித்த உயரத்தில் உள்ள புள்ளியில் இருந்து ஒரு பொருள் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஆரம்ப வேகம் 10 எறியப்படுகிறது. ஓகே, குறித்த உயரத்தில் உள்ள புள்ளியில் இருந்து ஒரு பொருள் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஆரம்ப வேகம் 10 எறியப்படுது. இங்கே எறியப்படுகிறது. அது தனது இயக்கத்தின் இறுதி செகண்டில் விழுந்த தூரமும் முதல் செகண்டில் விழுந்த தூரமும் சமனாக உள்ளன எனின் அப்பொருள் விழ எடுத்த நேரம் என்னவாம்? கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்குது. தனது இயக்கத்தின் இறுதி செகண்டில் விழுந்த தூரமும் முதல் செகண்டில் விழுந்த தூரமும் சமனா உள்ளது. அதுபடி அப்பொருள் விழ எடுத்து நேரஞ்சா. சரி, இப்ப 10 மீட்டர் per second எறியறீங்க. எரிஞ்சா முதல் செகண்ட்ல வந்த தூரம் எவ்வளவு? ஒரு செகண்ட் வரைக்கும் 10 கூடும் வேகம். அப்ப 20 மீட்டர் per second. முதல் ஒரு செகண்டுக்கு 10 கூடும் இல்ல? ஒரு செகண்டுக்குல 10 கூடுதுண்டா 20 மீட்டர் per second. அப்ப சராசரி வேகம் என்ன? 10 20 30 2 அப்ப 15. என்ன கேட்டுக்கிறாங்க? முதல் 3 செகண்டில் விழுந்த தூரம் இல்லையா? யா 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 3 செகண்ட். அதான் நானும் ஜோதிச்சு என்ன, ஒரு செகண்ட்ல விழுந்தது 15 இதண்டா கடைசி செகண்ட்ல கூட வருமேன்னு ஜோதிச்சுட்டு இருக்கேன். இப்ப 3 செகண்ட் 3 செகண்ட்ல என்ன வேகம் இருக்கும்? 3 செகண்ட்ல 30 கூடும். 6 10 இல்லோ? ஒரு செகண்டுக்கு 10. ஒரு செகண்டுக்கு 10 கூடின 6 10. ஒரு செகண்ட் 10 கூட 3 செகண்ட் 30 கூடும். ஏற்கனவே ஒரு 10 இருக்கு. 30 கூடினா 40. அப்ப இப்ப சராசரி வேகம் என்ன? ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2 வைப்பீங்க. அப்ப எவ்வளவு? 50 2 25. டேய், சராசரி வேகம் 25 என்ன? ஒரு செகண்ட்ல 25 மீட்டர். டேய், ஒரு செகண்ட்ல 25 மீட்டர்டா 3 செகண்ட்ல 75 மீட்டர் இல்லையா? அப்ப முதல் 3 செகண்ட்ல போன தூரம் 75 மீட்டர். அப்ப இப்ப இறுதி செகண்ட்ல போனது என்ன வரும்? 75 இருக்கும். அப்ப இறுதி செகண்ட்ல இங்க இது 75 மீட்டர். டேய், 75 மீட்டர் வரணும் ஒரு செகண்ட்ல. சராசரி வேகம் என்ன வரும்னு சொல்லுவாங்க. இந்த வேகத்தின்டையும் இந்த வேகத்தின்டையும் சராசரி 75 வரணும். இதுண்டையும் சராசரி 75 வரணும் வேண்டா. இது 70 மீட்டர் per second இருக்கணும். இது 80 மீட்டர் per second இருக்கணும். ஏன்? வேகம் 10 தானே கூடும். அப்ப இந்த 2 செகண்டுக்கு இடையில சராசரி 75 வரணும் வேண்டா. இது 70 இது 80 இல்லையா? அப்ப 10ல இருந்து 80க்கு எவ்வளவு கூடி இருக்கு? 70 மீட்டர் per second கூடி இருக்குது. அப்ப எவ்வளவு நேரம்? 7 செகண்ட். அப்ப இந்த துணிக்க விழுந்தது எவ்வளவு? 7 செகண்ட். இப்படி நேரடியா போடலாம். இது போல தெரியணும். இது 75ண்டா ஆரம்பம் 70 என்பது போடுது. 10 வித்தியாசத்துல வரும். சரி, இது போட தெரிஞ்சாங்க. சில கேப்பா, சார் எனக்கு போட தெரியலையே சார் அப்படின்னா எப்படி எடுக்கும்? அந்த 70 என்பதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வி என்று எடுக்கும். இதை வி என்று எடுத்தா இது வி பிளஸ் 10. ஒரு 10 கூடும் ஒரு செகண்டுக்கு. அப்ப வியும் வி பிளஸ் 10 பண்ணி கேட்டா சராசரி என்ன வரும்? வி பிளஸ் 10/2. அதோட வரணும் சராசரி 75. இது இங்க போய்க்குன்னா 150 சமன் 2 வி சக 10. அப்ப 2 வி சமன் 140. அப்ப வி எவ்வளவு? 70. சோ இது 70 என்ன 10 80. இதெல்லாம் நேரம் மினக்கேடு. இவ்வளவு தேவையில்லாத இந்த நேரடியா போடுறதுக்கு பழகும். அப்ப எவ்வளவு நேரம் மிச்சம் சொல்லுங்க. இந்த எழுதுற நேரம் மிச்சம் எல்லாம் இதுக்குதான் பிராக்டிஸ் பண்றோம். இப்ப முதலாவது தடவை செய்ய தெரியாதுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சா இதை நோட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கேள்வியை செய்யணும். மறக்கிறதுக்கு இடையில இன்னொரு கேள்வியை செய்யணும். அப்ப ஒரு விஷயம் புதுசா வருதுண்டா
அது உங்களோட மைண்ட்ல தக்க வைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதே மாதிரி கேள்வி திருப்பி செய்து பார்க்கணும். அப்ப இது ஒரு விஷயம் பிடிபடுதுன்னு டக்குன்னு இதே மாதிரி கேள்வி என்னன்னு தேடி செய்து பார்த்தீங்கடா சோ உங்களுக்கு விஷயம் வந்து ஓமெல்லோ இப்ப இதுக்கு எத்தனாவது 4வது